வெல்கம் டு சிஎஸ்கே லாட்ரி ஏஜென்சி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் இந்த கடந்த 5-6 நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஜென்சிக்கு நிறைய நண்பர்கள் வந்து தொடர்பு கொண்டு கேரளா லாட்ரி வந்து ஆன்லைனில் தடை பண்ணியிருக்காங்களாமா, வாட்ஸ்அப்பில் வாங்கக்கூடாதாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதற்கான ஒரு தெளிவான விளக்க வீடியோவாக இந்த வீடியோவை நம்ம பதிவிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை போடுறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு 6-7 நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழக கேரள எல்லையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்டரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாளையாறு, பின்ன நடுப்புனி, அதே மாதிரி கோபாலபுரம், மீனாட்சிபுரம், கோவிந்தபுரம், செமனாம்பதி இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறையினர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சோதனை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லா கடையிலையுமே போயிட்டு, எல்லா கடையிலையும் இல்லை, ஒரு சில கடைகள் எல்லாமே போயிட்டு சோதனை செஞ்சுருக்காங்க. அப்படி சோதனை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கேம் நடக்குதுங்க. அதாவது நிறையா ஒரு என்ன சொல்கிறது, ஏமாற்று வேலைகள் செஞ்சுருக்காங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வைக்கவே கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேரளா லாட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் வடிவிலான லாட்ரி தான். இந்த பேப்பர் லாட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடையில் போயிட்டு நேரடியாக வாங்க மட்டும்தான் செய்யணும். அதை வந்து வேறு எந்த வழியாகவும் விற்கக்கூடாது. அப்படி விற்றா சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி தான் வந்து அந்த ஆக்ட் சொல்லுது. 1998 அப்படிங்கிற அந்த ஆக்ட் சொல்லுது. ஓகேங்களா? என்ன மீன்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த கேரளா லாட்ரி வந்து நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய விதமாக ஏமாந்துருக்காங்க. நிறைய கஸ்டமர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து 5 லட்சம் ரூபா பரிசு விழுந்திருக்கு, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அக்கௌண்ட் நம்பரு, ஐடி கார்டு எல்லாம் கேட்குறாங்க. பின்ன முன்பணம் கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் 1 லட்சம் 1,20,000 வரைக்கும் கட்டி ஏமாந்துட்டேன், ஆனால் பணம் கிடைக்கல. இந்த மாதிரி ஸ்கேம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது, மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இது புதுவிதமான ஸ்கேம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்ன ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால், இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வெளிவந்திருக்கு. அதை நாங்களும் பார்த்தோம். பின்ன எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜென்சி மட்டும் கிடையாது, எல்லா பக்கம் எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி வாங்கும்போது செட்டாக வாங்குவீங்க. அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 டிக்கெட் இருக்கும். ஹாஃப் செட்டாக வாங்குவீங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 6 டிக்கெட் இருக்கும். ஆனால் நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பின்ன வந்து பார்த்திங்கன்னா 550க்கு தர்றேன், 530க்கு தரேன், 540க்கு தரேன், இந்த மாதிரி விலையை குறைச்சி கொடுக்குறேன். அப்புறம் 5 செட் எடுத்தால் ஒரு ஆஃபர் இருக்குது, 10 செட் எடுத்தால் ஆஃபர் இருக்குது, தங்க மோதிரம் தரேன், வெள்ளி மோதிரம் தரேன், இந்த மாதிரி நிறைய சொல்லி உங்களை வாங்க வைப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கி 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 என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசு மட்டும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு மட்டும்தான் அந்த வழியில் போயிட்டுருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் வின்னிங் கிடைக்கும். அந்த வின்னிங் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேராது. அந்த வின்னிங் வராத பொழுது நீங்கள் அதை தேடி போய் கண்டுபிடிக்கும் போது அந்த கடையே அங்கே இருக்காது. ஓகேங்களா? இப்போது இதில் என்ன ஸ்கேம் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அது என்னென்னா, நீங்கள் ஒரு செட்டு அப்படின்னு சொன்னாவே 12 டிக்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பியிருப்பீங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் அன்றைய டிக்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிக்கெட்டு 11 டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு டிக்கெட்டை உங்களுக்கு ஒரு செட்டாக போட்டு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அதே 6 டிக்கெட்டுக்கு அதே மாதிரி தான். ஒரு டிக்கெட்டை உங்களுக்கு போட்டுட்டு 6ன்னு போட்டு அதை எடுத்து வச்சுக்குவாங்க. அப்போ 300 ரூபா அதில் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து இதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது? காவல்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுத்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுங்க, இது வந்து தப்பு, இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் தப்பு செய்கிறவங்க கண்டிப்பாக தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு அந்த ஏஜென்சியில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் திடீர்னு கேளுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற 12 டிக்கெட்டுமே பிரித்து போடுங்க, 12 டிக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக காட்டுங்க, அந்த மாதிரி கேளுங்க. அதே மாதிரி 6 டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் 6 டிக்கெட் 6 சீரியல் காட்டுங்க, என்னென்ன சீரியல் இருக்குது, இந்த மாதிரி கேட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இல்லை அதை போட முடியாது, எதை போட முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஏஜென்சியெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இந்த ஒரு 6-7 நாளாக போயிட்டுருக்கு. பின்ன வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படி போட மாட்டேன், ஏதாவது ஒரு நாள் திடீர்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிய சின்ன கடை 5 செட்டு தான் வைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமர் தான் அந்த கடைக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க. அது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா மட்டும் அதில் வந்து மேலும் தொடருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் தினந்தோறும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆன்லைன் லாட்ரி தடை செய்யப்பட்டாச்சு, அதில் விற்காதீங்க 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 வார்னிங் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது எப்படி எப்படின்னு சொன்னால், அதாவது நம்பக்கூடிய ஏஜென்ட்டுக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஆளுகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் தான். அதோட மூலியமாக தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை ஏமாத்துறாங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் போய் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ஆள் இருக்க மாட்டான். அப்போ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த இடத்துல உங்களோட அந்த இதை தொடருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருங்க. ஏன்னா உங்களோட காசு இழப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நிறைய இழந்துட்டுருக்கீங்க. ஓகேங்களா? பின்ன வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வந்து இதுதான் நடந்துட்டுருக்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஜென்சி தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு புதுசு புதுசாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு கொடுத்த ப்ரைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு கடையிலேயே அதே நம்பர் வந்திருக்கு. இது எப்படி என்னென்னமோ கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது ஏமாற்று வேலைகள் வந்து நிறைய விதமாக நிறைய போயிட்டுருக்கு. அது ஏமாறாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.